பாண்டி என்ன எப்படி இங்க வந்தாரு? நான் தான் வர சொன்னேன். வா போலாம். ஆமா, அவர் அப்பவே சொல்லியிருந்தாரு டெலிவரி டேட்க்கு வந்துடுறேன்னு. அண்ணா, நீங்க எப்படி இங்க? நான் தாம்மா அவனை கூட்டிட்டு வந்தேன். ஆமாம்மா, நானும் ஏகாம்பரமும் அறிவுமதி சித்தப்பாட்ட பேசிட்டோம். இப்போ கூட அங்கதாம்மா போயிட்டு இருக்கோம். ஏங்க, அவதான் தயங்கி தயங்கி நிற்கிறாள, எது கூப்பிடுறீங்க? மூஞ்சில தயங்காதம்மா, வா. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நம்பிக்கையோட வாமா, கார்ல ஏறு ப்ளீஸ். உட்காருங்கம்மா. டேய் பேசுறா, உங்ககிட்ட பேசணும் தான் எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க எல்லாம் இவன் விருப்பம்தான். இவன் நல்லா இருக்கணும் தான் விரும்புறாங்க. அந்த பொண்ணு நிலா கூட ஃபோன் பண்ணி, மாமா என்னை பத்தி கவலைப்படாத மாமா, எனக்கு உன்ன மாதிரியே ஒரு நல்ல புருஷன் கிடைப்பான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே அன்பரசியே கல்யாணம் பண்ணிக்கோ மாமா. நாங்க இருக்கிறதுனால இவன் பேச மாட்டான் போல இருக்கு. சார், எங்க சைட்ல எந்த ப்ராப்ளம் இல்லை. அவன் சொல்றதுதான் முக்கியம். அதனால நீங்களே அவங்ககிட்ட பேசிங்க. வா போலாம். டேய், ஏன்டா எங்களை டென்ஷன் பண்ற? உன் முடிவு சொல்லு. ஏன் எல்லாம் அப்படி இருக்கீங்க? நான் பைத்தியக்காரன் இல்ல. ஆமாண்டா, நீ பைத்தியக்காரன் இல்ல. நீ பைத்தியக்காரன் இல்ல, நாங்களும் பைத்தியக்காரன். நாங்க எல்லாரும் பைத்தியக்காரங்க. போதுமா? அந்த பொண்ணுகிட்ட அப்பவே சொன்னேன், கேட்டாள் அந்த பொண்ணு. இப்ப பார், ஏமாத்த நிக்கிறா. பாண்டி, நான் இனிமே இங்க இருந்தா எனக்கு கோவம் தான் வரும். நீங்களாவது அவனுக்கு நல்ல புத்தியை எடுத்து சொல்லுங்க. அவன் மனசை மாத்துங்க. நான் வரேன். டேய், நல்லது இல்லடா இதெல்லாம். ஏம்பரம், என்ன தம்பி இப்படி பண்ற? சொல்லு. எங்க தாத்தா இறந்து போயிட்டாரா? போச்சுடா, மறுபடியும் தாத்தாவா? உங்க தாத்தா இறந்து போனதுல எங்களுக்கும் தான் வருத்தமா இருக்கு. அதை பத்தியே நினைக்காம வரப்போற உயிரை பத்தி யோசி அறிவுமதி. உங்க எல்லாருக்கும் எங்க தாத்தா செத்து போனதான் தெரியும். ஆனா ஏன் செத்து போனார்னு உங்க யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவருக்கு மாரடைப்பு வந்துதான் செத்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவரு தூக்க மாத்திரை சாப்பிட்டுதான் செத்துட்டாரு. அவர் 71 வயசு தாத்தா. எனக்காக அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அவர் பாசத்தால என்ன கட்டி போட்டுட்டாரு. அந்த பாசத்துல இருந்து என்னால வெளியில வர முடியல. ஆமா, இவங்க 2 பேரும் அதை பத்தி பேசிக்கிட்டோம். வாங்க நம்ம போலாம். வரண்டி. இனி இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. வாடி வா. தம்பி, நீங்க என்ன மனநிலையில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த நிலைமையில நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இதுல ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. கண்ணியர்க்கும் காடையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து தற்ப
தம்பி, காதலுக்கும் கற்பு நிலை இருக்கு. அதை நீங்க 2 பேரும் தாண்டிட்டீங்க. நீங்க இப்படித்தான் இருப்பீங்க. உங்க நிலைமையில என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நாங்க 2 பேரும் உங்க காதலை சேர்த்து வைக்கவில்ல. உங்க குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்க்கலான்னு தான் வந்திருக்கோம். என்னடி நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க, இப்பதான் கரெக்டா பேசிருக்கீங்க. இந்த குழந்தை நமக்கு தாங்க. தம்பி, அன்பரசிட்ட ஏதாவது தனியா பேசணும்னா பேசிக்கங்க. நாங்க எதுக்கு இடையில? வரட்டுமா? வா போலாம். நீ ஒரு கற்பனை செஞ்ச, அது எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த கற்பனைக்கும் வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது உனக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா நம்ம உறவு என்னைக்குமே விட்டு போகாது. அந்த உணர்வு உனக்குள்ள இருந்தா இது பாரு. வேண்டாம் தினேஷ், ஏன்? இப்போதைக்கே வேண்டாம். நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, அப்புறம் என்ன? மனசு சரியில்லை. அன்பரசி கஷ்டத்தில் இருக்கும்போது என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது. சரிம்மா, உன் இஷ்டம். இப்போதைக்கு இது போதும். அம்மா, டாக்ஸி வந்துருச்சுமா, வா போலாம். வேண்டாம் அண்ணே, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் உன் கூட வரேம்மா, வா போலாம். நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். யாருக்கு? அறிவுமதிக்கா? பண்ணு. நான் அந்த இடத்துக்கு தான் போறேன், உன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு. நீ வர்றது உன் விருப்பம்.